வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா வீட்லேயே அவன் யூஸ் பண்ணாமல் தவாவில் எப்படி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு ஆட் பண்ணி மீடியம் ஹீட்டில் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கடல மாவு ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம அவன் யூஸ் பண்ணாமல் தவாலே இதை ஃப்ரை பண்ண போகிறதுனால அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மசாலாலாம் உதிர்ந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்காக கடல மாவு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம கடல மாவு யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு, அரோமா நல்லா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரை நல்லா விஸ் பண்ணி விட்டு ஒரு கிரீமியான ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கடல மாவு, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம் பழசாறு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம். 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ண அப்புறம் பொறுமையாக ஜென்டிலாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் டிக்காலாம் செய்யும் போது நல்லா கெட்டியாக இருக்கிற பன்னீராக பார்த்து வாங்கிக்கோங்க, இல்லாட்டி பன்னீர் உதிர்ந்துடும். நீங்கள் கெட்டியாக இருக்க பன்னீராக பார்த்து வாங்கினீங்கன்னா தவாவில் ஃப்ரை பண்ணும் போது அது அப்படியே உதிர்ந்து போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லார்ஜ் டைசஸாக கட் பண்ண ஆனியனை ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை கலர் கேப்சிகம் இந்த மாதிரி லார்ஜ் டைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு கலரில் தான் கேப்சிகம் இருக்குன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கலருக்கு நீங்கள் டொமேட்டோ இது மாதிரி லார்ஜ் டைசஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேரினேட் எல்லா வெஜ்ஜீஸ் அப்புறம் பன்னீர் கூடயே நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துக்கலாம். நான் பேம்பூ ஸ்கியூவர்ஸை ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம வெஜ்ஜீஸையும் பன்னீரையும் அதில் இன்சர்ட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கியூவர்ஸில் ஒன்று எடுத்து ஆல்டர்னேட்டிவாக வெஜ்ஜீஸையும் பன்னீரையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ஒரு ஆனியன், ஒரு பன்னீர், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்கியூவர்ஸையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது பேம்பூ ஸ்கியூவர்ஸ். இது தவால் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கியூவரே உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அவனில் பண்ண போகிறீங்கன்னா மெட்டல் ஸ்கியூவர்ஸ் கூட விற்குது, நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்கியூவர்ஸை தண்ணியில் கொஞ்ச நேரம் சோக் பண்ணாலே அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அது குத்தும் போது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கெட்டியான பன்னீர் யூஸ் பண்ணிங்கன்னா தான், இல்லாட்டி ரொம்ப உதிரியான இருக்க சாஃப்டான பன்னீர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது பிச்சுக்கும். நம்ம இன்சர்ட் பண்ணும் போது இந்த மாதிரி பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா, சிக்கன் தந்தூரி, இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ்க்குலாம் ஒரு பர்ஃபெக்டான க்ரீன் சட்னி ரெசிபி இருக்கும். அந்த ரெசிபி நான் முன்னவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அந்த க்ரீன் சட்னி இந்த பன்னீர் டிக்காக்கு ஒரு சூப்பரான டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எல்லா ஸ்கியூவர்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சதுக்கு நம்மளுக்கு 3 ஸ்கியூவர்ஸ் பெருசாக கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒன்ஸ் தவா ஹீட் ஆனதோ இப்போ நம்மளோட ஸ்கியூவர்ஸை நம்ம பொறுமையாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கையில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பொறுமையாக ஒன்றா வைங்க. இது மீடியம் ஹீட்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம், ஹையில் வச்சு குக் பண்ணாதீங்க. நமக்கு லைட்டாக அந்த சார்டு டெக்ஸ்சர் கிடைக்கணும், அதாவது தீயறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும். அப்போ தான் இது டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சைடாக திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் இருக்கிறது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சார்டு டெக்ஸ்சர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா சைட்லயும் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்ல. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம குக் பண்ணும் போது மெல்டட் பட்டரோ இல்ல ஆயிலோ நம்ம மேல பிரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணி, கத்தி ரோல் மாதிரி பண்ணி அதுக்கு நடுவுலயே நீங்க வச்சு தரலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. அந்த டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு தவாலே கிடச்சிருக்கு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போல், அதோடையே எல்லாம் சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி அந்த சார்டு டெக்ஸ்சரும் வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. பாருங்கள், ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா நம்ம ஈஸியாக தவாலே ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஸ்டார்டர்ஸாகவும் ரெடி பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.